வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுனாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். எனக்கு எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். கடகராசி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு. அதிலேருந்து கூட ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது 2024லேருந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வேலை ரீதியாக வேலை போச்சு, வேலை கிடைக்கல, அது மாதிரி. இப்போ சூரியன் ராசியில் வராரு, ராசிக்கு வராரு. இன்னொன்று ஜென்ம ராசியில் ஆல்ரெடி குரு இருக்கார். இது எப்படி இருக்கும் இந்த மாதத்துக்கு? வேலை ரீதியாக எப்படி இருக்கும்? பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இந்த ஆடி மாதம் கடக ராசி நேயர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆனால் குருவோட பார்வை ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம். ஏன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ரொம்ப சூப்பர். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானே அவர் பார்க்குறாரு குரு. ஸோ ரொம்ப விசேஷம், பார்வை பலம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஆனால் அதே சமயம் ஜென்ம குரு அவருக்குண்டான வேலைகளை பண்ணுவார், ஸ்தானம். அப்போ இந்த ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கும்போதே கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்காங்க. ஆனாலும் யோசித்து ஒரு இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சூரியன் விரைராசியில் இருக்கும்போது ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தாரு. ஒன்று ஆன்மீக செலவு, இல்லைன்னா சுப செலவு, இல்லைன்னா மருத்துவ செலவு எல்லாம். இப்போ இந்த சூரியன் ஜென்மராசிக்கு அவரும் உட்காந்துருவார். இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே சூரிய பகவானுக்கு அந்த ஹீட்டு கொஞ்சம் குறையும் பூமியில் இருக்கிறவாளுக்கு. ஆனால் இந்த கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாகும், டென்ஷன். அப்போ உத்தியோக ரீதியாக இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு, அவ்வளோதான். அதாவது ஒரு 5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலை ஒரு 8 மணி நேரம் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ அந்த வேலை பளு அவ்வளோதான். அதேமாரி புதுசாக வேலை தேடுறவங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும். 1008 வேலை இருக்கலாம்,
ஆனால் அவங்களுக்கு எப்படி, அவங்களோட மனசுக்கு எப்படி, அவங்களோட உடல் அமைப்புக்கு எப்படி, அவங்களோட அந்த பொருளாதாரம், பணம், சம்பளம் அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் அப்படிங்கும்போது அவங்க யோசிப்பாங்க. அப்போ அதெல்லாம் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி இந்த வேலையில் இருக்கிறவாளுக்கு அதான் நான் சொன்னேன், வேலை பளு அதிகமாகும் போது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக இவங்க கேர் எடுத்துக்கணும். டயத்துக்கு வேலை செய்கிறது ரொம்ப விசேஷம், நிறைய வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சா தான் வேலை பளுவை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ உணவை கரெக்டாக எடுத்துக்கிட்டு, உணவு கட்டுப்பாடையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், வேலை பளு குறையும், நல்ல வேலை செய்யலாம். ஓகே. கடகராசிக்கு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருக்குது. கடன் வந்து கொடுத்த கடன் வரல, வாங்கின கடனை கொடுக்க முடியல, பண பரிமாற்றம் இல்லை, பண பரிவர்த்தனை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. 9ஆம் இடத்துல சனி போனார், அது மட்டும்தான் அங்கே நடந்திருக்கு, தவிர வேற எதுவும் நல்லது நடந்த மாதிரி தெரியல நிறைய பேருக்கு. ஆமாம், ஒரு சில பேருக்கு வந்து மாற்றத்தை கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல. நம்ம ஒவ்வொரு மாதமும் பேசித்தான் வரும், ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம பேசித்தான் வரும். ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகுது, உடனே வேலை கிடைக்குது, ஒன்று கடன் பிரச்சனை தீருது, ஏதோ ஒரு கொஞ்சமாவது அந்த கடனை கொடுக்குறாங்க, அது மாதிரி ஆகுது. இப்போ அந்த கடன் சம்மந்தப்பட்டது இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா இந்த மாதத்தில்? ஒன்று கடன் நிவர்த்தி ஆகணும், இல்லை கொடுத்த கடன் வரணும். அந்த பண பரிவர்த்தனை எதனா இருக்கா? இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 6, 9 கூடவர் குரு. இந்த குருவே ஜென்மராசியில் தான் உட்காந்துட்டு இருக்கார். பார்வை ஓகே, ஆனால் இருக்கிற இடம் ஜென்மராசி. ஸோ கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சில பேர் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், போ கோர்ட்டா கேஸா அடிதடியா பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த கடகராசினியர்கள் யோசிப்பாங்க, ஏன்னா மான அவமானம் வேண்டாம் அப்படின்னு பார்த்து இவங்க யாருக்கெல்லாம் கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களோ ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வரவேண்டிய பணம் நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அது இவங்களுக்கே தெரியும் என்ன. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ இந்த குரு வந்து ஒரு பார்வை பலத்தால் கொடுக்கறதுனால இவங்களுக்கு ஓரளவுக்கு கடன் சுமை குறையும். அதே மாதிரி வரவேண்டிய தொகை வரும் இந்த மாதத்தில் கடன், அதனால கடனும் குறைஞ்சிரும், கடனே அடைச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் ஓரளவுக்கு. இந்த சூரிய பகவான் வந்தால் கூட ஓரளவுக்கு கொடுப்பார். ஓகே. இப்போ ராசிக்கு 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில், பாக்கியாதிபதி தான் அவர். ஆமாம், சூரியன் சேர்றார், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சேர்றார். இப்போ என்னென்னா, தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடு வந்து எக்ஸ்ட்ரா போடலாமா? ரொம்ப நாளாக இந்த குழப்பம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து கடகராசியில். ஏன்னா ஏற்கனவே முதலீடு பண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அது இருந்தாலும் அந்த நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ 9ஆம் இடத்துல சனி இந்த மாதத்தில் வக்கரமாக போகிறார். இது வந்து எப்படி இருக்கும்? இப்போ வந்து அந்த தொழில் ரீதியாக ஏதாவது முதலீடு போடலாமா? இது சம்மந்தமாக சொல்லுங்கள். தொழில் வியாபார ரீதியாக பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இப்போ பெரிய அளவுலன்னா இப்போ நம்மக்கிட்டே இருக்குது, அதை போடுறோம் அப்படின்னா அபிவிருத்தி ஆகும். ஆமாம். ஆனால் கடன் வாங்கி போடுறாங்கும் போது கேர் எடுத்துக்கணும். ஆமாம், அதுதான் கேட்கலாம் பார்த்தேன். ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லை அவர், 6ஆம் அதிபதி குரு. ஆமாம், எப்படியும் கடன் வாங்கி போடுறதா ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ இவங்க கிட்ட இருந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா இவங்க உழைக்கக்கூடியவர்கள், ஸோ உழைப்பு வீண் போகாது வந்துடும். ஆனால் கடன் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இவங்க வந்து பேங்காக இருக்கட்டும், தனியாராக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே அந்த கடன் உதவியை வாங்கி இவங்க டெவலப் பண்ணாங்கன்னா அந்த கடன் அடைக்க போராட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 6ஆம் வீட்டு அதிபதி ஜென்மராசியில் இருக்கார், குழப்பத்தை கொடுப்பார். நீ எப்படி அடைக்கிற பார்க்கலாம் அப்படின்னு எதிர்ப்பு. அப்போ கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ இவங்ககிட்ட இருக்குன்னா தாராளமாக இறங்கலாம். ஓகே. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது சார் இந்த ஆடி மாதத்தில்? 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார், சமாளிக்க வைப்பார். அப்படியே குடும்பத்தை கொஞ்சம் அப்படியே என்னதான் பிரச்சனை இருந்தாலும், ஏன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில். ஏன்னா குடும்பம் அப்படின்னாலே கணவன் மனைவி குழந்தைகள், ஸோ குழந்தைகளோட படிப்பு செலவு, வாழ்க்கை துணையோட செலவு எல்லாமே இருக்குது. அப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் இந்த சவாலை சமாளிக்கிற அளவில் ஓரளவுக்கு இருக்கும். பார்வை பலம் குரு பகவானுக்கு இருக்கிறதுனால 5, 7, 9 ஓரளவுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதனால் இந்த ஆடி மாதம்
குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ம், ம், ம். ரொம்ப அதாவது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி கட்டுப்பாடு இருக்கும். அதே சமயம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். கடகராசி சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கு. இது அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்ப பரிகாரம் சொல்லுங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டாலே போதும். 6லேருந்து 7 சூரிய குறை அற்புதம். போயிட்டு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு ஒரு 9 சுத்து. அது நிறைய பேர் அந்த என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா 7 தடவை வலமிருந்து இடமாகவும் 2 தடவை இடமிருந்து வலமாகவும் சுற்றணுங்கிறாங்க. அது எப்போவுமே கிடையாது. ஏன்னா கிரகங்கள் தான் அந்த மாதிரி சுற்றுறது. 7ம் சூரியனை நோக்கி இப்படி வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாக ராகு கேது சுற்றுறார். நம்ம என்ன ராகு கேதுவா? கிடையாது. அப்போ எதுக்கு 7, 2 அதெல்லாம் கிடையாது. 9 சுத்தம். நம்ம பூமியில் இருக்கோம். ஸோ கிரகங்கள் மேலே இருக்குது. அப்போ நம்ம 9 சுற்று தான் வலமிருந்து இடம் தான் சுற்றணும். அப்பிரதட்சணம் பண்ணக்கூடாது, பிரதட்சணம் தான் பண்ணணும். அப்போ இந்த 9 தடவை சுற்றிட்டு நெய் தீபம் போட்டு வர சொல்லுங்கள். அற்புதமான பலன். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு திருப்பம் நிறைந்த மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.